Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வெல்கம் பேக் டு மை சேனல் அல் ஜன்னா தமிழ். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நானும் நலமாக இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சட்டத்தை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கோம். அது என்ன சட்டம் அப்படின்னா ஹைல், அதாவது மாதவிடாயினுடைய சட்டங்கள். இன்னும் மாதவிடாயினுடைய குளிப்பு கடமையை நம்ம எப்படி நிறைவேற்றணும் அப்படின்றத பற்றி தான் முழுமையாக அந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லாக பாருங்கள். இதை உங்களுக்கு தெரிந்த சகோதரிகளுக்கும் தோழிகளுக்கும் அனுப்பி இன்ஷா அல்லாஹ் அவர்களும் இந்த மாதிரி சரியான முறையில் குளிப்பு கடமையை நிறைவேற்றக்கூடியவங்களாக ஆக்குவதற்கு நீங்கள் ஒரு உதவியாக இருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்பாக நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த குளிப்பு கடமை அப்படின்ற ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் பெருந்தொடக்குடையோராக குளிப்பு கடமையாக்கப்பட்டோராக இருந்தீங்க அப்படின்னா குளித்து உங்களுடைய உடல் முழுவதையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் 5வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். நமக்கு குளிப்பு கடமை ஏற்பட்டு நம்ம அந்த குளிப்பு கடமையை சரியான முறையில் நிறைவேற்றாமல் நம்ம இரவு முழுக்க நின்று தொழுதாலும் நம்முடைய அந்த தொழுகை என்பது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ அல்லாஹ்விடம் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா நம்ம அந்த குளிப்பு கடமையை சரியான முறையில் நிறைவேற்றிவிட்டு தொழக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நம்மில் பலருக்கு இன்றைக்கி குளிப்பு கடமையை எப்படி நிறைவேற்றணும் அப்படின்ற அந்த விஷயமே இன்றைக்கி தெரியாமல் இருக்குது. இன்னும் நம்மள பல பேர் எப்படி நினச்சிட்ருக்காங்க, குளிப்பு கடமை என்பது சாதாரணமாக நம்ம குளிக்கக்கூடிய குளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி குளித்தோம் அப்படின்னா நம்முடைய குளிப்பு கடமை என்பது கண்டிப்பான முறையில் நிறைவேறாது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி குளிப்பு கடமைகளில் பலவிதமான குளிப்பு கடமைகள் இருக்குது. அதில் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குளிப்பு கடமை தான் இந்த ஹைல், மாதவிடாயினுடைய குளிப்பு கடமை என்பது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த ஹைல் மாதவிடாயை பற்றியும் இன்னும் அதனுடைய குளிப்பை நம் எவ்வாறு நிறைவேற்றணும் அப்படின்றத பற்றியும் தான் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஹைல், மாதவிடாய்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்மளுக்கு அந்த இரத்தம் வெளியேறுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய கர்ப்பப்பையில் அசுத்தமான இரத்தத்தை வெளியேற்றக்கூடிய அந்த முறைக்கு தான் ஹைல், மாதவிடாய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நம்முடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கெட்ட இரத்தத்தை வெளியேற்றக்கூடிய இந்த முறைக்கு தான் ஹைல், மாதவிடாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த ஹைல் அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு எப்போ இருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா அந்த பெண் வயதுக்கு வந்ததுலேருந்து அந்த பெண்ணுக்கு இந்த ஹைல், மாதவிடாய் என்பது ஆரம்பமாக கூடியதாக இருக்குது. ஒரு சிலருக்கு மாதத்தில் 3 நாட்களாகவும், இன்னும் ஒரு சிலருக்கு மாதத்தில் 5 நாட்களாகவும், இன்னும் ஒரு சிலருக்கு மாதத்தில் 7 நாட்களாகவும் இந்த ஹைல் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இந்த ஹைல் குறைஞ்சபட்சம் 3 நாட்களாகவும் அதிகபட்சம் 9 நாட்களாகவும் வரும். அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஹைலாக கருதப்படாது. அதற்கு பெயர் இஸ்திகாலா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இஸ்திகாலானா என்ன அப்படின்னா தொடர் உதிரப்போக்கு அப்படின்னு அதோடைய மீனிங் வருது. அதாவது அது ஒரு வகையான நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 7 அல்லது 9 நாளுக்குள்ளே நம்ம ஹைல் வந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ஹைலாக கருதப்படும். அதை தாண்டி 9 நாட்களுக்கு மேலே தொடர்ந்து நம்மளுக்கு அந்த ஹைல் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் அது ஹைலாக கருதப்படாது. அதற்கு பேர் இஸ்திகாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்மளுக்கு தொழுகை கடமையாயிரும். நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒழு செஞ்சுட்டு தொழக்கூடியவங்களாக இருக்கணும். சரிங்களா? இன்னும் இந்த ஹைலுடைய பெண்களுக்கு 2 விஷயங்கள் முழுமையாக தடை செய்யப்படுது. ஒன்று தொழுகை, மற்றொன்று நோன்பு. இந்த 2 விஷயங்களுமே ஹைலுடைய பெண்களுக்கு முழுமையாக மார்க்க ரீதியாக தடை செய்யப்பட்டதாக இருக்குது.
அடுத்ததாக இந்த ஹைல் நமக்கு முழுமையாக நின்ற பிறகு தான் நம்ம முறைப்படி நிறைவேற்றக்கூடிய அந்த குளிப்பு கடமையை நம்ம நிறைவேற்றி நம்முடைய தொழுகையை ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இந்த ஹைலுடைய குளிப்பு கடமையை நம்ம எப்படி நிறைவேற்றணும் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாமல் குளிப்பு கடமையை நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற பேரில் தொழுதுட்ருக்காங்க. அப்படி தொழுதோம் அப்படின்னா நம்முடைய தொழுகை அல்லாஹ்விடம் ஏற்கப்படாது அப்படின்றத நினைவில் வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் இதை முழுமையாக தெரிஞ்சுட்டு இதன்படி உங்களுடைய குளிப்பு கடமையை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நிறைவேற்றிக்கணும். அதில் முதல் விஷயம், நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்பாக நீயத் வைக்கணும். அதாவது நான் ஹைருல் முல்கை நீக்குவதற்காக குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நம்ம நீயத் வைக்கணும். நீயத் அப்படின்றது நம்ம மனசில் நினைப்பதற்கு பெயர் தான் நம்ம நீயத்துன்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்ம வாயால் அதை சொல்லிட்டு போனால் அது நீயத் ஆகாது. அதனால் நம்ம அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே நான் இந்த ஹைருல் முல்கை நீக்குவதற்காக குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் நம்ம நீயத் வைக்கணும். இதுக்குன்னு ஒரு தனி துவாவோ சூறாவோ என்பது கிடையாது. சரிங்களா? ரெண்டாவதாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய மர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முடிகளை முழுமையான முறையில் நம்ம அகற்றிக்கணும். இது ரெண்டாவது விஷயம். அதுக்கப்புறம் அந்த மர்மஸ்தானத்தை நம்ம தண்ணீர் வச்சு நன்றாக சுத்தம் செஞ்சுக்கணும். இது மூன்றாவது விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் நம்முடைய கைகளை 3 தடவை நம்ம என்ன செஞ்சுக்கணும், கழுவிக்கணும். சுத்தம் செஞ்சுட்டு நம்முடைய கைகளை 3 முறை கழுவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தொழுகிறதுக்கு முன்பாக நம்ம ஒழு செய்வோமோ அதே போல் குளிக்கிறதுக்கு முன்பாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஒழு செஞ்சுக்கணும். கடைசியில் ஒழு நம்ம எப்பயும் செய்கிறது போல் செஞ்சுட்டு காலை மட்டும் நம்ம கழுவக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் தலையினுடைய சடைகளை நம்ம அவிழ்த்து தலைக்கு 3 தடவை தண்ணீர் ஊற்றி நம்ம தலையை நல்லா கழுவிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எப்பயும் போல் குளிக்கணும். குளிச்சுட்டு கடைசியாக நம்ம குளித்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி நின்று அதுக்கப்புறம் தான் நம்முடைய 2 கால்களையும் கழுவணும். இதுதான் குளிப்பினுடைய முறை. சரிங்களா? முதல்ல நம்ம நீயத் வைக்கணும். ஹைருல் முல்கை நீக்குவதற்காக குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயத் வைக்கணும். ரெண்டாவதாக நம்முடைய மர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றணும். மூன்றாவதாக அந்த இடங்களை நம்ம தண்ணீர் ஊற்றி நன்றாக கழுவிக்கணும். நான்காவதாக கழுவிட்டு நம்முடைய கைகளையும் 3 தடவை நன்றாக சோப்பு வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும், கழுவிக்கணும். அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு முன்பாக நம்ம தொழுகிறதுக்கு முன்பாக நம்ம எப்படி தொழுகைக்கு ஒழு செய்வோமோ அதே போல் ஒழு செஞ்சுக்கணும். ஆனால் கால் மட்டும் நம்ம கழுவக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்முடைய தலையினுடைய சடைகளை அவிழ்த்து நம்முடைய தலையை 3 முறை நம்ம என்ன செஞ்சுக்கணுமா, கழுவிக்கணுமா. அதுக்கப்புறம் தான் நம்ம எப்பயும் போல் குளிக்கணும். குளிச்சுட்டு இறுதியாக என்ன செய்யணும், நம்ம குளித்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி நின்று நம்முடைய 2 கால்களையுமே நன்றாக நம்ம கழுவிக்கணும். சரிங்களா? இதுதான் குளிப்பு நம்ம நிறைவேற்றக்கூடிய ஒரு முறையாக இருக்குது. அடுத்ததாக குளிப்பு கடமையை நம்ம நிறைவேற்றும் போது நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம கவனிக்காமல் குளித்தோம் அப்படின்னா நம்முடைய அந்த குளிப்பு கடமை என்பது நமக்கு நிறைவேறாது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்குவோம். நம்மளுடைய விரல்கள்லையோ நம்முடைய கால்கள்லையோ நம்ம நெயில் பாலிஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அது ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தண்ணீர் போகாது. அதனால நம்முடைய ஒழுவுமே நிறைவேறாது. இரண்டாவதாக நம்முடைய குளிப்பு கடமையுமே நமக்கு இதில் நிறைவேறாது. அதனால் நம்ம குளிக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய கை கால்களில் நெயில் பாலிஷ் போட்டிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை முழுமையாக நீக்கிட்டு தான் நம்ம உழுவாக இருந்தாலும் சரி குளிப்பு கடமையாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். ரெண்டாவதாக நம்ம தோடோ வளையலோ அல்லது செயினோ போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த இடம் ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துலையும் நமக்கு தண்ணீர் போகாது.
அதனால ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை கழட்டி வச்சுட்டு நம்ம குளிக்கணும். அப்படி இல்லை லூஸாக தான் இருக்குது தண்ணி போகும் அப்படின்னு சொல்லினா நம்ம அதை போட்டுகிட்டே குளிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக இன்னும் தண்ணீர் ஒரு சில இடங்களுக்கு போகாது. அது எந்தெந்த இடங்கள் அப்படின்னா நம்முடைய காது மடிப்பு, அப்புறம் நம்ம கால்களுடைய மடிப்பு, அப்புறம் அக்குள் பகுதி, இன்னும் காலினுடைய விரல்களுடைய அந்த இடைவெளி பகுதி, இன்னும் தொப்புள் பகுதி, இந்த மாதிரி இடங்களுக்கெலாம் தண்ணீர் போகிறது சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம அந்த இடங்கள்லாம் நன்றான முறையில் தண்ணீர் ஊற்றி கழுவக்கூடியவங்களாக இருக்கணும். சரிங்களா? அடுத்ததாக நம்ம தண்ணீர் நிரப்பி வச்சுருக்க அந்த பாத்திரத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்து குளிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம குளிக்கக்கூடிய அந்த தண்ணீர் அசுத்தமான அந்த தண்ணீர் திரும்ப என்ன செய்யும், அந்த வாளிலே போய் விழுகும். அதனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் தள்ளி உட்காந்து குளிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த 5 விஷயங்களுமே நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கவனிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். என்னென்ன விஷயங்கள்? நெயில் பாலிஷ் போட்டிருக்கோமா அப்படின்றத பார்க்கணும். போட்டிருந்தா அதை நீக்கிட்டு தான் குளிக்கணும். சரிங்களா? 2வது கம்மல், வளையல், தோடு இந்த மாதிரிலாம் இறுக்கமாக போட்டிருந்தா அந்த பகுதிகளுக்கு தண்ணீர் போகாது. அதனால் அதை கழட்டி வச்சுட்டு குளிக்கணும். அப்படி நீங்கள் லூஸாக போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை போட்டுக்கிட்டே தாராளமாக குளிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக இந்த காது மடிப்பு, அப்புறம் கால்களுடைய மடிப்பு, அக்குள் பகுதி, அப்புறம் கால் விரல்களுடைய அந்த இடைவெளி பகுதி, அப்புறம் தொப்புள் பகுதி, இந்த இடங்களுக்கெல்லாம் தண்ணீர் போக சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம நன்றான முறையில் தண்ணீர் ஊற்றி அதை கழுவிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தண்ணீர் நிரப்பி இருக்கக்கூடிய அந்த வாளிக்கு பக்கத்துலேயே உட்காந்து நம்ம குளிக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி உட்காந்து தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் குளிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இதுதான் மாதவிடாயினுடைய குளிப்பை நிறைவேற்றக்கூடிய அந்த முறை. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேனாவது நம்முடைய அந்த குளிப்பு கடமையை சரியான முறையில் நம்ம நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளணும் என்று துஆ செய்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.